இன்க்ரீடியன்ஸும் மேங்கோ வந்து துருவி வச்சுருப்பேன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய்ட்டும். கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். மென்று போட்டுக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சிறு வதங்கலைன்னா கஷ்டம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மென்று போட்டுக்கிறோம். ஸோ கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வதக்கிட்டோம். ஸோ பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன்னு வதக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து போடப்பட்டது, நான் அப்படியே போடுறேன். சூப்பராக இருக்கும் அந்த மேங்கோ ரைஸு. ஸோ பெருங்காயம், சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கலாம். ரைஸ் வந்து முன்னே வந்து இது மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ மாங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம். மாங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கிடக்கூடாது, வதக்கினா வந்து நல்லா இருக்காது. அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.